சினிமா கடந்த சிங்க ஊதி கெடுத்த மாதிரி நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிட்டு எங்க போயிட்டாங்க. ஓ, இங்க வந்து படுத்திருக்கியா மகாலு? உங்ககிட்ட எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த புடியோட மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. கூந்தலா இது, மயில் தோகை, என் கண்ணு இல்ல. செம்ம மூட்ல இருந்தேன், என் மூட கெடுத்துட்டு இங்க வந்து இருக்கிய. மகாலு அண்ணா தம்பி சுத்தம். ஆமா, உன்னையும் உன் பொண்டாட்டி விரட்டி விட்டாள? ஆமாண்ண, இப்படியே அவங்களை விட்டா வர வர நமக்கு அதுவே மறந்துடும். ஆமாமா. ஆமா, இப்ப என்ன தம்பி பண்றது? ஒரு ஐடியா, பேசாம அவங்களை ரேப் பண்ணிடுவோம். ரேப்பா? அப்படின்னா? ரேப் தெரியாது சொல்றேன். என்னடி பண்றது? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். என்ன பண்ண போறீங்க? ரேப் ரேப் பண்ண போறீங்க? ரேப் இல்ல, ரேப் சினிமால வில்லனுங்க பண்ணுவாங்க, அதை இப்ப ஹீரோ பண்ண போறேன். என்னங்கடி எங்களை இழிச்ச வாங்கி நினைச்சிட்டியா? ரேப் தெரியுமா? ரேப் அது இப்ப பண்ண போற. இது பாருங்க, ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சம்மதிச்சு பண்றது பேர் ரேப் இல்லடி, காப்பு. எங்கடி போற? அப்படியே படுத்துக்கிறேன், அப்படியே படுத்துக்கிறேன். இதோ வரேன். கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்கு. என்னடா என்ன கலாட்டா பண்ற? அப்பா மகாலட்சுமி கலாப்பற தாத்தவது ஆத்தவது. ரெண்டு பேரும் கூடி பேசிட்டு என்னடா பண்றீங்க? டேய் ராஸ்கோல்களா, வெளியே வர போறீங்களா இல்லையா? ரேப் தாத்தா, ரேப். ஆமா, இவன் என்ன சொல்றான் புரியலையே? இல்ல தாத்தா, ரேப்னா பாசம், பாசம். ஐயா இல்ல இல்ல, இவ இல்ல என்றா நீ நொல்ல என்றிய. பாசம் தான், பாசம். அடச்சே, பரதேசி பயல்களா, பாசம்னா அதை உள்ளே வைக்க வேண்டியதானே, ஏன் ஊரை கூட்டுறீங்க? தாத்தா, நாங்க பாசத்தை உள்ளதான் வச்சிருந்தோம், இவதான் ஊரை கூட்டிட்டா. ஓஹோ, உங்க பாட்டியும் இதேதான், அவளும் ஊரை கூட்டிடுவா. அந்த நாள்ல பாட்டியும் நானும் என்ன கைவீசம்மா கைவீசன் போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி. வெள்ளி, வெள்ளிக்கிழமை கோயில்ல படுக்கணும் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? போகலா பரதேசி பயலுங்க. ரேப்னா பாசமா என்கிட்டே ரீல் விடுறானுங்க. என் வாழ்க்கையில எத்தனை ரேப் பண்ணிருப்பேன் நானும். தாத்தா, உங்களுக்கு இந்த வயசுலயும் ரொம்ப ஞாபக சக்தி வியாபிச்சிருக்கு. எப்படி இருக்க தெரியுமா? நான் எப்படி இருக்கேன்? ஏஞ்சல் மாதிரி இருக்கேன். நான் ஊஞ்சல் தான் பாத்திருக்கேன். ஏஞ்சல்னா? ஏஞ்சல்னா தேவதைன்னு அர்த்தம். இந்த நைஸ் எல்லாம் கட்டி என்ன ஏமாத்த முடியாது. குட்டி, நீ என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க இப்பதாமா புரியுது. அப்ப உங்களுக்கு என் மேல ஆசை இல்லையா? ஆசை இல்லாமல காதல் பண்ண போறோம். காதல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன எப்ப பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? ஐயோ, யார் இவா? ஐயோ, என்ன மறந்துட்டீங்களா? நான் உங்க தாலி கட்டின பொண்டாட்டி. நான் அத சொல்லல. எப்ப பார்த்தாலும் பட்டணம் பட்டணம்ங்கறியே. இந்த வயசான காலத்துல எங்க தாத்தா அம்பொன்னு விட்டு வர முடியுமா? அவருக்கு தான் சோறாக்கி குழம்பு வைக்க தெரியல. சாரி, உதறிட்டு வரதுக்கு தோல்ல கிடக்கிற துண்டு இல்ல உறவு. எனக்கு எங்க அம்மாவை தெரியாது, அப்பாவை தெரியாது, எல்லாமே எங்க தாத்தா தான். சரி சரி, அதெல்லாம் உனக்கு புரியாது, பேசாம படு. நோ, எப்ப பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறீங்களோ அப்பதான் காதல். அது வரைக்கும் டோன்ட் டச் மீ. இப்போ வெளியே போய் படுங்க. ஆசையை தூண்டி விட்டு இப்படி இங்கிலீஷ்ல திட்டினா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆம்பளைங்கிறத நீ அடிக்கடி மறந்துடுற.
நானும் ஒரு பொம்பளை, எனக்கும் ஆசை இருக்குங்கறத நீங்க மறந்துடுறீங்க. அது ஞாபகம் வர வரைக்கும் வெளியே போய் படுங்க. இது ஏன் வீடு, நான் ஏன் போனோம்? சரி, நான் வெளியே போய் படுக்கிறேன். போடி. போயா. போ எங்க போய் படுத்துக்குவ? இங்கதான் வந்தாவணும். என்னங்க, எப்பவுமே தலானி துணைக்கு வராது. அடி ஆம்பளை ஆசை அடக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா பொம்பளை அங்குசத்துக்கு அடங்காத யானையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த யானைய எதுலயும் மடக்க முடியல. என்ன ஆனை? யோ கம்பவுண்டர, இந்த மாசம் ஒரு 20 பேருக்காவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்யா. இல்லன்னா நம்ம சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. ஐயோ, அப்படின்னா என்னங்க பண்றது? உனக்கா பண்ண முடியும்? நீ வேற இந்த ஊர்க்காரங்களுக்கு பண்ணணும்யா. என்ன சொன்னாலும் இதுங்க காதுல ஏற மாட்டேங்குது. இன்னைக்கு தாண்டி அழகா இருக்க. நேர்மையான முறையில சொன்னா இதுங்க கேட்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? பொறுத்திருந்து பார். நான் சொன்னத உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாத. அவ என்னையா சொல்லிட்டு போனா? நான் சொன்னதை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா. அதான் கேக்குறேன், இப்ப என்ன சொல்லிட்டு போனா? நான் சொன்னதை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா. அதான் கேக்குறேன், என்ன சொல்லிட்டு போனா? நான் சொன்னதை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா. சொல்ல மாட்டேன். அவ என்ன சொல்லிட்டு போனான்னு சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள எப்படி நம்ம ஐடியா? பிரமாதமான ஐடியாங்க. அண்ணே, அடுத்த தடவை கரும்பு தான் போடணும். அப்பதான் காசு பார்க்க முடியும். நானே சொல்லணும்னு நினைச்சேன் தம்பி, நீயே சொல்லிட்ட. வீட்டு நடவு ஒழுங்கா நடக்குதா இல்லையா? காட்டு நடவு சரியா நடக்குது. என்னங்க? வணக்கம் 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 வணக்கம். ஹலோ, இந்த பாருங்க, சொல்லுங்க, கேக்குது. என்னதான் மாடா உழைச்சாலும் குழந்தைங்க பெருக பெருக வசதி வாய்ப்புகள் குறையும். அளவோட பெத்தா பலமோட வாழலாம். என்ன நான் சொல்றது? ஒன்று பட்டால் ஒளிமயம், அதிகம் பெற்றால் அடி விழும். இன்னும் விதையே நடல, அதுக்குள்ள அறுவடை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. என்ன இந்த ஆளு என்னமோ விதைங்கிறான், அறுவடைங்கிறான், ஒண்ணுதான் புரியலையா? புரியல. வாங்க, தனியா சொல்றேன். நட. தனியா சொல்ற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? காலை கொடுங்க. உன்ன முருங்கக்காய் வாசம் மூக்க தொலைக்குது. அறிவட்டவன கோத்த திங்க சொன்னா என்ன துப்புற? ஒரே உப்பு தாத்தா, அண்ணன் பொண்டாட்டி தான் சமைச்சிருப்பான். என்னடா சொல்லிற? என்ன பாரு, ஒரே காரம். இவன் பொண்டாட்டி தான் சமைச்சிருப்பான். என்னடா 2 பேரும் துப்புறீங்க? பாவம் கல்யாணமான பசங்களாச்சே, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும்னு முருங்கைக்காய போட்டு நானே சமைச்சு கொண்டாந்தா துப்புறானுங்க துப்பு கட்ட பசங்க. தாத்தா நீங்க சமைச்சதா? தூள் தாத்தா, தூள். நான் தெரியாமத்தான் கேக்குறேன். உங்க பொண்டாட்டி 2 பேருக்கு என்ன ஆச்சு? ரூமை விட்டே வெளியே வர மாட்டேன்றாளுங்க, சமைக்க மாட்டேன்றாளுங்க. தாத்தா, அது வந்து அவங்க 2 பேரும் பட்ட சுமாரு. அது வந்து சொல்ல விடுறா அவனை. ஒண்ணுமில்ல தாத்தா, பட்டணத்துக்கு போய் சினிமா பார்க்கணுமா, அதுதான். இல்லன்னு ஆமா ஆமா, சரி சரி. இலை, ஏடா சின்ன சிறுசுங்க தானே அவளுங்க. ஒரு 4 இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? இன்னைக்கு எப்படியாவது நீங்க 2 பேரும் வந்து உங்க பொண்டாட்டிகளை சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும். சினிமாவுக்கா? சரி சரி.